நீ வந்து இந்த மாதிரி கேஸ்ட் மாதிரி கல்யாணம் பண்ணுகிற, உனக்கு ஊர் உள்ள இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் விட்டு துரத்தி அமிச்சாங்க. ஊர் நாட்டாம ஒரு முக்கியஸ்தர்கள் ஒரு 5 பேர் வந்து முடிவு பண்ணாங்க, அந்த பையனை வந்து ஊர் உள்ள சேர்த்தனா இதே மாதிரி பல பசங்க வந்து அதே மாதிரி பண்ணுவாங்க. பெரிய மனுஷனா நீ பீக்காரி பயல எந்திரிச்சு போயா. ஊர்ல உனக்கு அனுமதி கிடையாது, ஊரை விட்டு விலக்கி வைக்கிறேன்னு சொன்ன ஊர் அங்க இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு. கவலைப்படாம மாறும். நீங்களா இருக்கிற வரைக்கும், நான் நாயா தான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது, இப்படியே தான் இருக்கும். அது வேற கேஸ்ட்ல இருந்து வந்ததுனால ஜாதி தண்ணியில முக்க சொல்லுவாங்க சார். உங்களை திருத்த எத்தனை பெரியார் வந்தாலும் முடியாதுடா. அதான் சார், முக்கிய திணறு மட்டும் வாங்கிப்பாங்க சார், அவ்வளவுதான் சார். அப்படி வாங்கிட்டா இந்த உங்க ஜாதிக்கு வந்துருவாங்களாமா? அந்த மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு சார், அப்படி சொல்லிக்கிறாங்க சார், அவ்வளவுதான் சார். உங்களுக்கெல்லாம் 200 பெரியார் வந்தாலும் உங்களை எல்லாம் திருத்த முடியாதுடா பாடி. சுயமரியாதை மீறி ஃபோர்ஸ் பண்ணி காலில் விழ வைக்கிறது எந்த வகையில சரியுது? நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லா வேலை பார்க்குறான், நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு. என்ன கேஸ்ட்னு கேட்டாங்க. இதுல ஜாதி எங்க இருக்காச்சு? அம்மா அப்பா கிட்ட எல்லாம் பேசல. இப்போ நீ நல்லது கெட்டதுன்னா நீங்க உங்க குடும்பத்துல யார்கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்க? இப்போ ஒரு என் ஃபேமிலியில நான் ஷேர் பண்ண மாட்டேன். நீ இப்படி போவேன்னு தெரிஞ்சா உன்னை குழந்தையிலே அப்படி யார் சொல்றா? என்னோட பெரிய அக்கா, என் பெரியம்மா பொண்ணு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. நீ இப்படி திருமணம் பண்ணுவேன்னு தெரிஞ்சா சின்ன வயசுல கொண்டு போட்டுருப்பேன்னு சொல்ற உறவு விட்டு என்னத்த பேசுறது? புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. நீங்க பேசினாலும் இதை தானே பேசுறீங்க, ஏத்துக்கணும்லாம் யாரும் பேசுறது கிடையாது. எனக்கு அது வெறுத்தே போயிடுச்சு அவங்கள்ட்டலாம். நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப.